இன்னைக்கு ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் தேவையான திங்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். கொஞ்சமா பாத்தீங்கன்னா திராட்சையும் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் சேமியா, ஒரு டம்ளர் பால், கொஞ்சம் தேவையான அளவு சக்கரை, 4 ஏலக்காய். இவ்வளவுதான். இது மட்டுமே போதும். நம்ம பாயசம் லைட் இன்னைக்கு பண்ண போறோம். ரொம்பவே டேஸ்டியா யம்மியா. கொஞ்சமா நெய் ஊத்தி, நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல ஒரு 2 கையளவு சேமியா போட்டுக்கிறேன். அதாவது கரெக்டா சொல்லணும்னா 50 கிராம்ஸ். அது கூட பாத்தீங்கன்னா 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு 1/4 கப்பு சக்கரை. நீங்க நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா இன்னைக்கு சக்கரை சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கரெக்டா ஒரு டம்ளர் பால் ஊத்தி நல்லா இதை கொதிக்க விடுங்க. இது மேல இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 2 to 3 டிராப்ஸ் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமா நெய் வேண்டாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர்ல இருந்து 3 டம்ளர் வரும். அந்த அளவுக்கான அளவு. இப்ப நல்லா இது கொதிச்சு வரப்ப பாயசம் ரெடி ஆயிரும். இது நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா நட்ஸ் கூட இன்னைக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படியே ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது கூட 2 உளுந்த வடை வச்சு காலையில டிஃபனா சூப்பரா செஞ்சு சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.